வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் பொழிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் கிருத்தி வைஷ்ணு அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன். மீன் பொழிச்சது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த மீன் பொழிச்சதை ரெண்டு வகையாக செய்யலாம். ஒன்று நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை வாழை இலையில் வச்சு அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலா அப்ளை பண்ணி அதை மடித்து கட்டி நம்ம ஸ்டீமும் பண்ணலாம், அல்லது பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரையும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரைங் மெத்தட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மீன் பொழிச்சது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஐல மீன் யூஸ் பண்ண போகிறேன். இதை காணாங்கத்தைன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணும்போது இதோடைய ஃப்ரெஷ்ஷு நல்லா ஃபோமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய கண்ணு பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி பலன்னு இருக்குது. ஒருவேளை க்ளவுடியாவோ அல்லது மங்கலாக இருந்துச்சு அப்படின்னா இது ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு அர்த்தம். அதன் பிறகு இதோடைய செவுல் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நல்லா ரெட்டிஷாக ஃபோமாக ஸ்லைமியாக இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அப்போ அதுவும் ஃப்ரெஷ்ஷான மீன் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து இதோடைய ஷேப் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கேர்வாக இருக்குது. இதுக்கான காரணம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதை மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா திக் பேஸ்ட் மாதிரி இதை கரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவில் மீனை போடுறதுக்கு முன்னாடி மீனுடைய முன்னும் பின்னும் கத்தியை வச்சு 2 கீரல் போட்டோம்னா மீனில் மசாலா நல்லா ஏறும். இந்த மசாலா மீன் முழுவதும் நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதோடைய வயிற்று பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது உப்பு காரம்லாம் ஏறி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மீனை மசாலாவை வச்சு நல்லா கோட் பண்ணிட்டேன். இதை ஒரு 1/2 an hour வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 an hour இந்த மீன் நல்லா மேரினேட் ஆனதன் பிறகு இதை நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் பொழிச்சதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தது நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இதோடைய மனம் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சேர்த்ததன் பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனை டோட்டலாக நம்ம 6 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். முதல் 3 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதன் பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். மீனை இந்த பேனில் ப்ளேஸ் பண்ணதன் பிறகு மறுபடியும் இந்த மீன் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அடுத்த பக்கம் திருப்பி விடுறேன். ரெண்டு பக்கமே 3 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது காந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீன் ரஃப் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெடியான இந்த மீன் ஃப்ரை எடுத்து சைடில் வச்சுருவோம். இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 200 கிராம் அளவு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 50 கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வந்ததன் பிறகு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வேகணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்ததன் பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி, வெங்காயம் மற்றும் பூண்டு கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் தூளும் சேர்த்துக்கிறேன். அடுத்து 100 ml தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக இதை ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுறேன்.
10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலா லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் முழுமையாக போயிடுச்சு. மேலே நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இந்த மசாலாவை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ நம்ம மீனை மடிக்கிறதுக்கு உபயோகிக்க போகிற வாழை இலையை ஒரு வாட்டி நெருப்பில் காட்டி நல்லா வாட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம மீனை மடிக்கும்போது இது கிழியாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தீயில காட்டி இந்த வாழை இலையை வாட்டினதன் பிறகு இதை நம்ம மீனை வச்சு மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இது மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவை போட்டு நல்லா ஸ்பூனோட பேக் சைடை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதன் பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனை ப்ளேஸ் பண்ணதன் பிறகு இன்னும் கொஞ்சம் மசாலாவை இது மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது மீன் நம்ம கண்ணுக்கு தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு இந்த மசாலாவை எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இலையோடைய எல்லா கார்னரையும் மடிச்சிடுங்க. இந்த மாதிரி மடித்ததன் பிறகு இதோடைய 2 கார்னரையும் நம்ம டை பண்ண போகிறோம். அதுக்காக நான் நூலை யூஸ் பண்ணுறேன். பொதுவாக இந்த கார்னர்ஸை டை பண்ணுறதுக்காக வாழை நார் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வாழை நார் கிடைக்காத காரணத்தினால நான் கயிறை வச்சு கட்டுறேன். ஆனால் நீங்கள் வாழை நாரை வச்சு இந்த கார்னர்ஸை டை பண்ணிங்க அப்படின்னா பார்க்கவே நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். 2 கார்னரையும் கட்டினதன் பிறகு இந்த கார்னரில் தொங்குற எக்ஸஸ் நூலை எடுத்து ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க மீனையும் நம்ம வாழை இலையில வச்சு மடிச்சிடலாம். எல்லா மீனையும் நம்ம அழகாக வாழை இலையில வச்சு மடிச்சாச்சு. இதை மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு நம்ம கட்டி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா எடுத்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை முதல் 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதன் பிறகு இதை அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். மீனை வாழை இலையில வச்சு மடித்து நம்ம பேனில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வெளியில் நிறைய தெரிக்கும். அதனால ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். பக்கமே இந்த மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஈஸியான டேஸ்டியான மீன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. இதோடைய கயிறை கட் பண்ணி இந்த வாழை இலையை பிரித்து இந்த மீனை அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான மீன் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் பொரிச்சது செய்யும் போது ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் நிறைய எண்ணெய் தெரிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை வெஜிடேரியன் லவர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மீனுக்கு பதிலாக வாழைக்காயோ அல்லது கருணக்கிழங்கு வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆனால் இதை வச்சு நீங்கள் செய்யும் போது ஹாட் பாயிலிங் வாட்டரில் இந்த வெஜிடபிளை போட்டு பாயில் பண்ணி எடுத்ததன் பிறகு இதை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் செய்யலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.